மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை வணங்கி மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசுவதற்கு எழுகிறேன். நடைபெற்ற தேர்தலில் எனக்கு விழுப்புரம் தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிட வாய்ப்பளித்த எங்கள் கழகத் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய தலைவர் தளபதியார் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், எங்கள் இயக்கத்தினுடைய இளைஞரணி செயலாளர் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கும் நன்றி கூற நான் கடமைப்பட்டுள்ளேன். இரண்டாவது முறையாக எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்த விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் கழகத்தினருக்கும் ஏனைய விழுப்புரம் வாழ் அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இந்த அவையில் நின்று மிகுந்த மனநெகிழ்ச்சியுடன் தலைவணங்கி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அவையில் எங்களை வழிநடத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளுக்கும் சக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவை துணைத் தலைவர் அவர்களே, முதலில் இந்த பட்ஜெட்டில் சுகாதாரத்துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை பற்றி ஒரு உண்மையை இந்த சட்டமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த வரவு செலவு அறிக்கையில் சுகாதாரத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலோட்டமாக கணக்கு பார்த்தால் இது 5.74 விழுக்காடு கூடுதல் நிதி. ஆனால் தங்க மோதிரம் என்ற விளம்பர திட்டத்தின் 560 கோடி ரூபாயை கழித்துவிட்டால் மருத்துவ கட்டமைப்புக்கான உண்மையான நிதி உயர்வு வெறும் 3.2 விழுக்காடு மட்டுமே. தமிழ்நாட்டின் இன்றைய சுகாதார தேவைகளுக்கு இந்த நிதி போதுமானதா என்பதுதான் முக்கியமான கேள்வி. முந்தைய திராவிட மாடல் ஆட்சியில் கடைசி 2 முழு பட்ஜெட்டுகளிலும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கான நிதி ஆண்டுக்கு சராசரியாக 8.35 விழுக்காடு உயர்த்தப்பட்டது. எங்கள் தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் தலைமையில் திராவிட மாடல் அரசு பல புதிய திட்டங்களை செயல்படுத்தியது. பேரவை துணைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை கடந்த திராவிட மாடல் ஆட்சியில் பெற்றுள்ள முன்னேற்றங்கள் வெறும் மாநில அளவிலான சாதனைகள் மட்டுமல்ல, அவை தேசிய மற்றும் சர்வதேச அளவிலும் அங்கீகாரம் பெற்றவை. தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் நேஷனல் ஹெல்த் மிஷன், தாய் சேய் நலன் தடுப்பூசி இயக்கம் மற்றும் தொற்றுநோய் கட்டுப்பாடு ஆகியவற்றில் சிறந்த செயல்திறனுக்கான விருதுகள், காசநோய் கட்டுப்பாட்டில் முன்னணி மாநிலமாக திகழ்ந்ததற்கான தேசிய அங்கீகாரம், கொரோனா காலத்தில் சிறந்த மேலாண்மை மற்றும் தடுப்பூசி விநியோகத்தில் இந்திய அரசின் பாராட்டு, பொது சுகாதார கட்டமைப்பு மற்றும் டிஜிட்டல் சுகாதார சேவைகளில் முன்னேற்றத்திற்கான பல்வேறு ஒன்றிய அரசின் விருதுகள் என்று ஏராளமான தேசிய விருதுகளை பெற்ற அரசு திராவிட மாடல் அரசு. அதேபோல் சர்வதேச அளவிலும் தமிழ்நாட்டின் சுகாதார செயல்பாடுகள் கவனம் பெற்றுள்ளன. உலக சுகாதார அமைப்பு WHO, யூனிசெஃப் ஆகியவை தடுப்பூசி இயக்கம், தாய் சேய் நலன் மற்றும் பொது சுகாதார சேவைகள் குறித்து தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை பாராட்டியுள்ளன. தொற்றுநோய் கட்டுப்பாடு மற்றும் சமூக அடிப்படையிலான சுகாதார சேவைகள் குறித்து பல்வேறு சர்வதேச ஆய்வு அமைப்புகள் தமிழ்நாட்டை ஒரு முன்னுதாரண மாநிலமாக குறிப்பிட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 99.9 விழுக்காடு பிரசவங்கள் மருத்துவமனைகளில் நடைபெறுவதே நாட்டுக்கு முன்னோடி. அதற்கு காரணம் இதனால் வரை நடைபெற்ற திராவிட மாடல் அரசு. கடந்த 5 ஆண்டுகளாக காப்பாற்றப்பட்ட உயிர்களிலும் நிரப்பப்பட்ட காலியிடங்களிலும் வென்ற சர்வதேச விருதுகளிலும் தன் வெற்றியை அளந்த ஓர் அரசை தமிழ்நாடு பார்த்தது. இன்று தன் லட்சியத்தை 1 கிராம் அளவில் அளக்கும் ஒரு அரசை பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நாங்கள் வெறும் அறிவிப்புகளை வெளியிடவில்லை, சொன்னதை செய்தோம். சுமார் 40,000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டன. இது ஒரு முழக்கம் அல்ல, இது கிராமுக்கு கிராம் அல்ல, செங்கலுக்கு செங்கல் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு செயல்படும் சுகாதார அமைப்பின் சாதனை. நீங்களோ தேர்தல் நேரத்தில் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வதாக நேரில் சந்தித்து வாக்குறுதி கொடுத்தீர்கள். ஆனால் வரவு செலவு திட்டத்தில் அதற்கான உறுதிமொழி ஏதும் இல்லை. செவிலியர் பணி நிரந்தரம் எப்போது என்பதை நீங்கள் அறிவிக்க வேண்டும். கொரோனா பெருந்தொற்று நேரத்தில் யாரும் நினைத்து கூட பார்த்திராத அளவிற்கு கொரோனா வார்டுகளுக்கே நேரில் சென்று ஆய்வு செய்த பெருந்தகை எங்கள் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த திமுக அரசின் மிக முக்கியமான மக்கள் நல திட்டங்களில் ஒன்று மக்களை தேடி மருத்துவம் திட்டம்.
இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கம் என்ன? நோயாளி மருத்துவமனை தேடி வருவதற்காக காத்திருக்காமல் மருத்துவ சேவையே மக்களை தேடி செல்ல வேண்டும். குறிப்பாக சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம் போன்ற தொற்றா நோய்களை ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்கு இந்த திட்டம் முக்கியத்துவம் அளித்தது. மருத்துவ பணியாளர்கள் மக்களின் வீடுகளுக்கு சென்றனர், பரிசோதனை செய்தனர், மருந்துகளை வழங்கினர், தொடர்ந்து கண்காணித்தனர். 27 நோய்களுக்காக 2.5 கோடிக்கும் அதிகமான மக்கள் வீட்டு வாசலிலேயே பரிசோதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டனர். 1.13 கோடிக்கும் அதிகமான உயர் இரத்த அழுத்த நோயாளிகள் முதல் முறையாக சிகிச்சை பெற்றனர். திமுக அரசின் முக்கியமான திட்டங்களில் மற்றொன்று இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். சாலை விபத்து ஏற்பட்டவுடன் முதல் சில மணி நேரங்கள் உயிரை காப்பாற்றுவதற்கு மிக முக்கியமானவை, கோல்டன் ஆர் என்பார்கள். அந்த நேரத்தில் பணம் இல்லாததால் ஓர் உயிர் இழக்கப்படக்கூடாது, அவசர சிகிச்சை உடனடியாக கிடைக்க வேண்டும். இந்த நோக்கத்தில்தான் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தை வெறும் ரூபாய் 493 கோடி ஒதுக்கீட்டில் 5,11,916 உயிர்களை காப்பாற்றி நடத்தினோம். இது அரசின் புள்ளி விவரம். முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டத்தை விரிவுபடுத்தினோம். HPV தடுப்பூசி, புற்றுநோய் கண்டறியும் முகாம்கள், நலன் காக்கும் ஸ்டாலின் முகாம்களை நடத்தினோம். உறுப்பு தான திட்டம், மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்புகளை தானமாக வழங்கும் கொடையாளர்களின் இறுதி சடங்கு அரசு மரியாதையுடன் நடத்தப்படும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை அப்போதைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2023ஆம் ஆண்டு வெளியிட்டார். இந்த அறிவிப்புக்கு பிறகு தமிழ்நாட்டில் உறுப்பு தானம் செய்பவர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது. ஆகஸ்ட் 3, 2026 நடைபெற்ற 16வது இந்திய உறுப்பு தான தின விழாவில் உறுப்பு தானத்தில் இந்தியாவின் சிறந்த மாநிலம் என்ற விருதை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. பாதம் பாதுகாப்போம் திட்டம், தமிழ்நாடு இன்டகிரேட்டட் டயபெட்டிக் ஃபுட் கேர் புரோகிராம் என்ற பாதம் பாதுகாக்கும் திட்டத்தை 2024இல் நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த திட்டம் உலகிலேயே முதல் முறையாக நீரிழிவு நோயாளிகளுக்கு பாதம் பாதுகாக்கும் முன்னோடி திட்டமாக கருதப்பட்டது. ஹெல்த் வாக், நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம், கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம், இதயம் காப்போம் திட்டம், ஊட்டச்சத்து உறுதி செய்யும் திட்டம், கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, பெரியார் அரசு மருத்துவமனை, காஞ்சிபுரம் காரப்பேட்டை அறிஞர் அண்ணா புற்றுநோய் சிறப்பு மையம், அரசு ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனை, கலைஞர் கருணாநிதி நகர் அரசு புனர்வாழ்வு மருத்துவமனை, தேசிய முதியோர் நல மையம் என்ற எங்கள் சாதனைகள் வானுயர நிற்கின்றன. 16 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 13 சிறப்பு பிரிவுகளில் 58 மருத்துவ பட்ட மேற்படிப்பு இடங்களை கூடுதலாக தொடங்கிய பெருமையும் எங்களுக்கு உண்டு. 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி நியூயார்க்கில் நடைபெற்ற 79வது ஐக்கிய நாடுகள் பொது சபையில் WHO நடத்தப்பட்ட ஐக்கிய நாடுகளின் தொற்றா நோய்கள் தடுப்பு பணிக்குழு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்காக சுகாதார அமைச்சகங்கள் பிரிவில் 2024 பணிக்குழு விருதை தமிழ்நாட்டுக்கு வழங்கியது. அந்த ஆண்டு உலகம் முழுவதும் 14 நிறுவனங்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டன. தமிழ்நாடு அவற்றுள் ஒன்றாக நின்றது. அடுத்தவர் சாதனையில் எங்கள் பெயரை பொறித்து புகைப்படத்திற்கு போட்டியிடவில்லை. மாறாக இறையாண்மை கொண்ட நாடுகளின் சுகாதார அமைச்சகங்களுக்கு இணையாக உலக அரங்கில் அங்கீகரிக்கப்பட்டோம். எங்கள் தலைவர் மாண்புமிகு தளபதியார் அவர்களுடைய அரசு ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரத்தை பெற்ற நிகழ்வு அது. சுகாதாரத்தை ஒரு உரிமையாக கருதும் போது ஆட்சி இப்படித்தான் இருக்கும். ஐக்கிய நாடுகளே கவனிக்கும் அளவிற்கு சிறந்த திட்டம். இந்த புதிய அரசின் நகை திட்டம் உள்ளூர் நகை கடைக்காரரின் பட்டியலை தாண்டி எங்காவது இடம்பெறுமா என்று பார்ப்போம். இப்போது இந்த அரசின் உண்மையான ஆர்வம் எங்கே சென்றது என்பதை பார்ப்போம். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்காக 560 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கடந்த ஜூன் 23, 2026 அன்று வெளியிட்ட அரசாணை எண் 166 அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் 4.42 லட்சம் குழந்தைகளுக்கு இந்த மோதிரம் வழங்கப்படும் என தெளிவாக கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் செய்கூலி, சேதாரம் உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் உள்ளடக்கி 1 கிராம் மோதிரத்தின் விலை 17,000 ரூபாய் என அரசு நிர்ணயம் செய்துள்ளது. இதன் அடிப்படையில் மோதிரம் கொள்முதல் செய்ய 750.83 கோடி ரூபாயும் நிர்வாக செலவாக 5 கோடி ரூபாயும் சேர்த்து
ஒட்டுமொத்தமாக ரூபாய் 755.83 கோடி தேவை என அதே அரசாணையில் நிதி ஒப்பளிப்பு பினான்சியல் சாங்ஷன் செய்யப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் ஒதுக்கியது 560 கோடி ரூபாய். சுமார் 195 கோடி ரூபாய் பற்றாக்குறை நிலவுகிறது. இந்த திட்டத்தின் நோக்கமே அரசு மருத்துவமனை பிரசவங்களை அதிகரிக்க வேண்டும் என்பது என அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது திட்டமிடப்பட்டுள்ள 4.42 லட்சம் பயனாளிகளுக்கு 195 கோடி ரூபாய் பற்றாக்குறை உள்ள நிலையில் அரசு மருத்துவமனையில் பிரசவங்கள் அதிகரித்தால் இந்த நிதி பற்றாக்குறை பல நூறு கோடிகளாக அதிகரிக்கும். இதற்கு இந்த அரசின் பதில் என்ன? 1000 நடமாடும் மூத்த குடிமக்கள் சிகிச்சை மையங்கள் ஆரவாரத்துடன் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஒதுக்கீடு எவ்வளவு தெரியுமா? வெறும் ரூபாய் 33 கோடி. வகுத்து பாருங்கள் மதிப்புக்குரிய உறுப்பினர்களே. இது ஒரு மையத்திற்கு ரூபாய் 3.3 லட்சம். ஒரு சிறிய கார் விலைக்கு வாங்குவதற்கு ஆகும் செலவே ரூபாய் 3 லட்சம். அப்படி என்றால் எந்த வகையான நடமாடும் சிகிச்சை மையத்தை இந்த அரசு நடத்த திட்டமிட்டுள்ளது என்று எனக்கு தெரியவில்லை. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் தொடரப்படும் என்பது குறித்த தெளிவான உறுதிமொழியை முழு நிதி விவரங்களுடன் தெரிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒவ்வொரு மாவட்ட மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் உள்ள காலியிடம் பற்றிய புள்ளி விவரங்களை தெரிவிக்க வேண்டும். பூஜ்ஜியத்திலிருந்து நாங்கள் கட்டி எழுப்பிய பணியாளர் படை மெடிக்கல் ஒர்க் ஃபோர்ஸ் பராமரிக்கப்படுகிறதா அல்லது அது மருத்துவ சேவைகள் பற்றிய சமூக நீதி பார்வையில் இல்லாத இந்த நிர்வாகத்தில் சிதைந்து வருகிறதா என்பதை அறிய விரும்புகிறேன். தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நகை பட்டியலுக்காக வாக்களிக்கவில்லை. அவர்களிடம் மாற்றம் தருகிறோம் என்று சொல்லிதான் வாக்கு கேட்டார்கள். அந்த மாற்றம் இந்த மாநிலம் கடினமாக உழைத்து கட்டெழுப்பிய சுகாதார உட்கட்டமைப்பை வலுப்படுத்துகிறதா அல்லது சிதைக்கிறதா என்பதை பார்க்கும் உரிமை மக்களுக்கு உள்ளது. 5 ஆண்டு கால திமுக ஆட்சியின் சாதனை ஏழைகளின் மொழியில் எழுதப்பட்டது. விழுப்புரத்தில் உள்ள ஒரு தாய், சேலத்தில் உள்ள ஒரு தினக்கூலி தொழிலாளி, தூத்துக்குடியில் உள்ள ஒரு முதிய விதவை, இப்படி பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் முதன்முறையாக தங்கள் வீட்டு வாசலிலே ஒரு மருத்துவரை கண்டனர். அதை ஒரு சர்வதேச அமைப்பே கவனித்தது. நாங்கள் இந்த அரசை உன்னிப்பாக கவனிப்போம். ஏனெனில் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றைதான் கேட்பார்கள்: இந்த அரசு எனக்காக இருக்கிறதா அல்லது ஒரு வெற்றி விளம்பரத்திற்காக உள்ளதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழும். 1 கிராம் வாக்குறுதியை விட அதிக அர்த்தம் கொண்ட ஒரு பதிலை இந்த அரசு மக்களுக்கு தர கடமைப்பட்டுள்ளது. திராவிட மாடல் அரசு ரூபாய் 5 லட்சத்திற்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தை வழங்கியது. ஆனால் நீங்கள் ரூபாய் 25 லட்சம் தருவதாக உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதை பற்றி பட்ஜெட்டில் குறிப்பிடாதது ஏமாற்றம் அளிக்கிறது. அதை எப்போது செயல்படுத்துவீர்கள் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இந்த விவாதம் சுகாதார கல்வியும் உள்ளடக்கி இருப்பதால் நீட் குறித்த எனது கருத்தை பதிவு செய்ய வேண்டும். 2021 சட்ட போராட்டங்கள் மூலம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மருத்துவ மாணவர்களுக்கு அகில இந்திய ஒதுக்கீட்டில் 27 விழுக்காட்டை பெற்றுத்தந்த தலைவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எங்கள் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்கள் கடந்த ஆட்சியில் துணை முதலமைச்சராக இருந்தபோதே நீட் ஒழிப்பு தீர்மானத்தை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க காரணமான போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய வரலாற்று சிறப்புக்குரியவர் என்பதை பதிவு செய்ய நான் கடமைப்பட்டுள்ளேன். 2023 திமுக அரசு நீட் தேர்வு ஒரு பொது நுழைவுத் தேர்வாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்று ஒரிஜினல் சியூட் அரசியல் சட்டத்தில் 131 பிரிவின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இந்த வழக்கில் அரசின் நிலைப்பாடு என்ன என்பதை அறிய விரும்புகிறேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கான நீட் பயிற்சி, தேர்வு அழுத்தத்தால் பாதிக்கப்படும் மாணவர்களுக்கான மனநல ஆதரவு கவுன்சிலிங் அல்லது இவர்கள் இப்போது பேசும் ஒழிப்புக்கு ஒரு உறுதியான நடவடிக்கை, இவற்றுக்கு 1 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதா என்று இந்த பட்ஜெட்டில் நான் தேடினேன். வெற்று கூச்சல் தான் உள்ளது. இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி என்ற பாடல் வரிகள் தான் நினைவுக்கு வருகின்றன. நன்றி, வணக்கம்.